உன்னை பாடி உயிர் சிவசிவா உன்னை வேண்டி எரிவதனால் சாம்பல் கூட சக்தி பெறும் உள்ளங்கையில் உனை தொழுதேன் சிவசிவா ஆதிமூல பரம்பொருளே வானம் யாவும் உன்னிடமே உன்னைத்தானே வேண்டி வந்தேன் எந்த ஈசனே ஆதிமூல பரம்பொருளே வானம் யாவும் உன்னிடமே உன்னைத்தானே வேண்டி வந்தேன் எந்த ஈசனே துள்ளி தூங்கி வரும் பனியில் துளியில் வரும் பஞ்சபூதமே அடங்கிடுதே நெஞ்சில் தெரிந்து வரும் பஞ்ச கோபங்களும் உன்னை கண்டதும் கரைவிடுதே வெற்றி கண்ணை நீ திறக்க நெடுதுயாவும் நான் மறக்க உன்னை பாடி உயிர் உருக சிவ சிவா மந்தமும் யாவிலும் நீயே அண்ணாமலையான் நீ அல்லவா சடைமுடி சங்கும் சாம்பல் துகளாய் உன்னிட வாழ்வது வரமல்லவா ஆதியும் அந்தமும் யாவிலும் நீயே அண்ணாமலையான் நீ அல்லவா சடைமுடி சங்கும் சாம்பல் துகளாய் உன்னிட வாழ்வது வரமல்லவா சிட்டெரும்பு நானாகி உந்தனடி ஊர்கிறேன் எந்த துயர் நீ போக்கி காட்சி தர கேட்கிறேன் பொருளாய் எழுந்தருளி உலகம் யாவும் தாங்கிடுவாய் உனதருகே சிறு துகளாய் உன்னை பாடி தவம் புரிவே வணக்கம். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது சுவிஸ் மலையில் இருக்கிற ஆல்ப்ஸில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு வரம் வாழ்க்கையில் அது உங்களுக்கு நடந்தால் அது கிட்டத்தட்ட நீங்கள் இமயமலைக்கு போன ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஏன்னா நான் அதை உணர்ந்தேன். அதால் தான் நான் சொல்கிறேன். இந்த கோயிலில் நீங்கள் ஏதாவது நேர்த்தியல் வச்சு நீங்கள் போனீங்கன்னா அது நடக்கும். அதை நான் உணர்ந்ததால் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் அதை சொல்ல மாட்டாங்க. சோமாஸ்கந்தர் ஆலயம் ஒரு புதுமையான ஆலயம். மலையில் இருக்கிற ஒரு வித்தியாசமான சிவனும் ஒரு வித்தியாசமான ஒரு நந்தியும் பார்க்க ஒரு கணேஷும் இருக்கிறார், ஒரு பிள்ளையாரும் பார்க்கவே மனசுக்கு சரியான அமைதியும் நீங்கள் ஒரு இமயமலைக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லும். அங்கே போய் நீங்கள் தியானத்தில் இருக்கல, யாகம் செய்யக்கல, பூஜை செய்யக்கல, எல்லாமே ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சிவனோட ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய. ஆதிமூல பரம்பொருளே வானம் யாவும் உன்னிடமே உன்னைத்தானே வேண்டி வந்தேன் எந்த ஈசனே புல்லில் தூங்கி வரும் பனியில் துளியில் வரும் பஞ்சபூதமே அடங்கிடுதே நெஞ்சில் தெரிந்து வரும் பஞ்ச கோபங்களும் உன்னை கண்டதும் கரைவிடுதே ஓம் சிவா.